இன்றைய தினம் அதிதி பக்கத்தில் நம்மோடு இணைய உள்ளார் உளவல ஆலோசகர் மற்றும் IELTS விரிவுரையாளர் ஹைனுடீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமும், அதாவது உணவு இல்லாமல் இருக்கட்டும், நீர் இல்லாமல் இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் 2 விஷயமும் இல்லாமல் இருந்தாலே போதும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய ஒரு பேசும் பொருளாக வந்துட்டுருக்குது. இப்போ உள்ள விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ நைட் நாங்கள் தூங்க போகிற நேரமாக இருந்தாலும் சரி, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் நாங்கள் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே பார்த்துட்டு தான் நாங்கள் ஒரு விஷயத்தையே நாங்கள் தொடங்குகிறோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உண்மையிலே ஸ்மார்ட் ஃபோன் என்கின்ற ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய கேள்வியிலே கேட்ட மாதிரி தூங்கும்போது அல்லது காலையில் எழுகின்ற போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஊடாகத்தான் நாங்கள் எழும்புகின்றோம் அல்லது தூங்குகின்றோம். இது பெரும் தாக்கத்தை எங்கள் மத்தியிலே செலுத்துகிறது. அதை தவிர்த்து வாழ முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் ஸ்மார்ட் ஃபோன் வயதெல்லைக்கும் அப்பால் எந்த வயதை உடையவருக்கும் அது பொருத்தமானது. உதாரணமாக ஒரு கல்வி அறிவே போதாத ஒரு அம்மா என்று சொல்லுங்களே, அவர்கள் கூட சமையலுக்கு கூட வழிகாட்டியாக ஸ்மார்ட் ஃபோனை வைத்துக்கொண்டு, சமையல் அறையிலே வைத்துக்கொண்டு அதை ஒரு வழிகாட்டியாக எடுத்து பாவிக்கின்ற அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று உணவு வரவழைக்கப்பட வேண்டுமா அல்லது நாங்கள் வங்கியிலே பணம் செலுத்த வேண்டுமா அல்லது எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு உதாரணமாக நாங்கள் நீர் கட்டணமாக இருக்கலாம், மின்சார கட்டணமாக இருக்கலாம், அத்தனையுமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஊடாக செயற்படுத்த முடியும். இப்படி ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் அதை விட்டு தவிர்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஸ்மார்ட் ஃபோனுடைய முக்கியத்துவம் வயதிலேயும் மீறி எல்லா தரப்பினருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு பொருளாகவே, ஒரு முக்கிய சக்தியாகவே, அதாவது முழு உலகத்தையுமே கைக்குள்ளால் கொண்டு வந்து அடக்கி வைக்கின்ற கையடக்கி தொலைபேசி என்கின்ற அளவுக்கு அது மாறி இருக்கிறது. கண்டிப்பாக நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ பெரியவங்களாக இருக்கட்டும் சரி, சிறியவங்களாக இருக்கட்டும் சரி, இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி அடிக்கடி, அதாவது எந்த நேரமும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி எங்களால் கூற முடியுமா? ஆமாம், ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்வது அதாவது இன்றைய தொழில்நுட்ப விடயங்களிலே அதிக தொழில்நுட்ப சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது டிஜிட்டல் ஸ்க்ரீன் என்று சொல்வது. அதாவது இதன் சக்தி, உதாரணமாக அதிலே ப்ளூ லென்ஸ் என்று இருக்கிறது. இப்படி இது இன்றைய ஸ்மார்ட் ஃபோன் விஷன் சிம்ட்ரோம் என்று பேசப்படுகிறது அதிகமாக. அதாவது அதற்கு சொல்வது SVS என்று சொல்லி. அப்போ இதன் தொழில்நுட்பம் எப்படி என்றால் அதாவது அதிநவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக செயற்படுத்தப்பட்ட ஒரு சக்தி மிக்க ஒரு பொருளாகவே அது இருக்கிறது. அதன் தாக்கம் மிகவும், அதாவது உலகத்தையே எமது கைக்குள்ளால் கொண்டு வருகின்ற அளவுக்கு, அதனுடைய தகவல் எல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய நிறங்கள், அதாவது எந்த நிறம், எந்த கலாச்சாரம் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கின்ற காரணத்தினால அது ஒரு சக்தியான ஒன்று. அதன் தாக்கங்கள் இருக்கிறது. உடல் ரீதியான தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதை தாக்கம் என்று சொல்வதை விட அதை பாவிக்க தெரிந்தால், உதாரணமாக நாங்கள் சோடா பாட்டிலை எடுத்து திறக்கின்ற போது அது எங்களுக்கு தாக்கத்தை செலுத்தும் என்று தெரியும் தானே, அதை நாங்கள் ஒரு தூரத்தில் வைத்து தான் பயன்படுத்துவோம். அதுபோல் இந்த ஃபோன் சக்தியானது என்று தெரிந்ததனால் அதை பாவிக்கின்ற போது அதை ஒரு எங்களை விட்டு கொஞ்சம் தூரத்திலே, உடம்பை விட்டு கொஞ்சம் தூரத்திலே பாவிக்கிறது.
அதற்கான நிறைய அதாவது நிறைய தொழில்நுட்ப ரீதியான பல மாற்று விடயங்கள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நாங்கள் அந்த ஃபோனை பாதிப்பில்லாமல் பாவிக்க முடியும். அவை பாதிப்பு இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு பாவனையாளர்களும் தெரிந்திருந்தால்தான் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது, தீமைகளும் வந்து கிடைக்குது. அந்த வகையில் இப்போ இந்த சிறுவர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு உணவு அம்மாமாருங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக கார்ட்டூன்ஸ் வந்து அதை போட்டு விட்டுருவாங்க. இல்லாட்டினா வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த 13 வயது உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு விதமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்துட்டோ இல்லாட்டினா வந்து ஏதாச்சும் ஒரு காமெடி பார்த்துட்டோ அப்படி வந்து சாப்பிட்டு அப்படியே அந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து சிறுவர்கள் வந்து முக்கியமாக வந்து சிறுவர்கள் இப்படி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய வந்து தீமைகள் என்ன, அதோடு மட்டும் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உண்மையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளை சிறுவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறார்கள். இது உண்மையிலேயே நன்மையை தரக்கூடியது அல்ல. நீங்கள் கேட்டது போல உணவு உண்ணுகின்ற போது அல்லது உறங்க வைக்கின்ற போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி அவர்கள் அவர்களுடைய காரியங்களை இலகுபடுத்தி கொள்ள பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது மறுதாக்கங்களை கொடுக்கும். ஆகவே அதன் உணவை ரசித்து உண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் பழைய காலத்திலே நாங்கள் எல்லாம் வளர்கின்ற காலத்திலே அம்மா எங்களுக்கு உணவு ஊட்டுகின்ற போது அம்மாவே பாட்டு படித்து பாடல்களை தந்து கதைகள் சொல்வது அப்படித்தான் எங்களுக்கு உணவூட்டினார்கள். ஆனால் இப்போது ஸ்மார்ட் ஃபோனை வைத்து உணவு ஊட்டுவதன் ஊடாக அம்மாவுடைய ரசனையும் இல்லாமல் போய்விடும். அந்த குழந்தையுடைய உண்மையான அந்த பாசத்திலேயும் பிரச்சனை வரும். அதே போன்று ஒரு கருவியை கொண்டுதான் செயற்படுத்த வேண்டிய ஒரு நிலை அம்மாவுடைய நிலைமைக்கு வருகின்ற காரணத்தினால அது உண்மையான உயிரோட்டமான ஒரு செயற்பாடாக அமையாது. ஆகவே குழந்தைகள் பொறுத்த மட்டிலே அது அந்த உணவை இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஊடாகத்தான் உணவை உட்கொள்கின்ற சூழல் உருவாகிறது என்றால் அவர்களுக்கு எதிர்காலத்திலே பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே ஃபோன் இல்லாமல் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதுபோல் இப்போது தாயோடு இருக்கின்ற அந்த அன்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த பொருட்கள் மீது தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆகவே அந்த பிள்ளையிடமும் கூட ஆசிரியரோ அல்லது பெரியவர்களோ கேள்வி கேட்டால் நீங்கள் உணவு உண்ணும் போது எப்படி உணவு உண்ணுகின்றீர்கள் என்று, நான் கார்ட்டூன் பார்த்து கொண்டு தான் உணவு உண்ணுகின்றேன் அல்லது எப்படித்தான் என்றால் அம்மாவுடைய அந்த அன்பை சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அந்த பிள்ளை தவிர்ந்து கொள்கிறது. அந்த ஃபோனை பற்றி தான் பேசக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. ஆகவே அது குடும்பத்திலே பெரும் தாக்கங்களை பிறகும் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குடும்பங்களுக்குள்ளேயும் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு பிள்ளை வந்து உணவு உண்ணும் போது இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெற்றோர்களும் வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி வர ஒரு ஃபேமிலிஸ் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுது, வெளியில் கிளம்புதா இல்லாட்டினா வந்து அந்த பிள்ளை வந்து ஒழுங்காக சாப்பிடுதா அப்படியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கவனிக்க தவறிடுறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? உண்மையிலேயே குடும்பங்களுக்குள்ளால் இந்த ஸ்மார்ட் ஃபோனால் பல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. உதாரணமாக நீங்கள் கேட்டது போன்ற பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணமாக நடைமுறையிலே பாருங்கள், ஒரு வீட்டுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டு போகின்றோமாக இருந்தால் அங்கு பெரியவர்கள் சிறுவர்கள் இருப்பார்கள். நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு முந்தைய காலத்திலே யாராவது வருவதாக இருந்தால் அவர்கள் வருவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யக்கூடிய சிறுவர்களாக நாங்கள் இருப்போம். அதாவது அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பெற்றோர்கள் சொல்கிறார்களோ அதை ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாகவும் மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கக்கூடிய சிறுவர்களாகவும் நாங்கள்
இருந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தவுடனே அப்படியான விசிட்டர்ஸ், அதாவது எங்களை தேடி வருகின்றவர்களை பிள்ளைகள் வரவேற்கின்ற நிலைமையால் பெற்றோர்களுடைய கவனத்திலிருந்து விடுபடுவதற்காக பெற்றோர்கள் வந்தவர்களை பேசிக்கொண்டு அவர்களோடு இருக்கின்ற நேரத்தில் சிறுவர்கள் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துக்கொண்டு ஒரு அறைக்குள்ளால் சென்று அவர்கள் அந்த அறையிலிருந்து அதை பயன்படுத்துவதன் ஊடாக அந்த உறவு முறைகளிலே சிக்கல்கள் வருகிறது. அதாவது நாங்கள் எங்களை தேடி வருகின்ற உறவுகளை எவ்வாறு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களிடமிருந்து சூழ்நிலை ரீதியாக எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனூடாக எதிர்காலத்திலே குடும்ப வாழ்க்கை அல்லது கூட்டாக வாழுகின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு காரணமாக அமையும். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. அதோட மட்டும் இல்லாமல் இப்படி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட உடம்புக்கும் சரி நம்மளோட மனத்துக்கும் சரி நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. அதாவது சொல்லப்போனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, உள ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன? உண்மையிலேயே ஸ்மார்ட் ஃபோன் பாவிப்பதன் முறை தெரியாததனால் உதாரணமாக எங்களுக்கு பார்வை கோளாறு ஏற்படுகிறது, மன உளைச்சல் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திடீரென்று ஒரு காரியத்தை உள்வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அதுபோன்று நிறைய பேருக்கு மூட்டு வலி வரும் ஆபத்து இருக்கிறது. அதில் இதுபோன்று பல தாக்கங்கள் இருக்கிறது. அதனால் அது மட்டும் அல்லாமல் மறதி ஏற்படுகிறது. அதுபோல் பெரும் சிக்கல்கள் அதனால் இருக்கிறது, எதிர்மறையான விடயங்கள். அதே போன்று அதற்கான எங்களிடம் மாற்று வழிகளை நாங்கள் கண்டுபிடித்தால் அல்லது அதற்கான மாற்று வழிகளை செய்தால் நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையானதாக மாறாது. மாற்று வழி தெரியாமல் நாங்கள் உதாரணமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பாவிப்பது கூடுதலான நேரத்தை வைத்து பாவிப்போம். கூடுதலான நேரத்தை வைத்து பாவிக்கின்ற நேரத்தில் ஒருவர் 30 நிமிடங்கள் பாவிக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். உடனடியாக அவருக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் பாவித்து விட்டு ஒரு இடத்தில் பார்க்கின்ற போது பார்வை தெளிவில்லாமல் இருக்கும், ஒரு மயக்க நிலை வரும். அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மையில் இப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. இதற்கான தீர்வுகளை காண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலே இன்றைய ஸ்மார்ட் ஃபோன் பாவனையாளர்கள் தேவைப்படுகிறது. அதாவது அதனுடைய தீர்வு உதாரணமாக அதற்கான அதாவது பார்வை பிரச்சனை இருக்கிறது, உள ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. இப்படியான பிரச்சனைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கின்ற போது அதற்கு சில வழிமுறைகளை நாங்கள் காண வேண்டும். இதற்கு நவீன உளவள ஆலோசகர்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு தீர்வுதான் 20-20-20 என்று 3-20களை பாவிப்பது. அதாவது 20 நிமிடம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பாவித்தால் அவர் 20 அடி தூரத்துக்கு உடனே 20 நிமிடத்துக்கு பிறகு 20 அடி தூரத்துக்கு பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு 20 வினாடிகள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த தசைகள் இயல்பு நிலைக்கு மாறும். அப்படி என்றால் அந்த மயக்கம், தெளிவின்மை, இது போன்ற தாக்கங்களிலிருந்து விடுபட முடியும். அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்க வேண்டும். உதாரணமாக 20 நிமிடம் நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பாவிக்கின்றோம், ஒரு கல்வி கற்பதற்காக, ஒரு வழிகாட்டிக்காக அதை பாவிக்கின்றோமாக இருந்தால் அதை அந்த 20-20-20 என்கின்ற தியரிக்குள்ளால் கொண்டு வர வேண்டும். அதாவது 20 என்பதை நான் இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனை 20 நிமிடங்கள் பாவிக்கின்றோமாக இருந்தால் 20 அடி தூரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் பிறகு 20 அடி தூரத்தை 20 வினாடிகளாவது பார்க்க வேண்டும். அப்போது எமது தசைகள் இயல்பு நிலைக்கு மாறும். இதைத்தான் இன்றைய உளவள ஆலோசகர்கள் கூறுகிறார்கள். 20-20-20 என்று 20-20-20 தியரியை நாங்கள் பாவிக்க வேண்டும். ஆனால் 20 நிமிடத்துக்கு மேலால் பாவித்தால் கண் பார்வை கோளாறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதுபோன்று அதனுடைய இந்த ஃபோன் ஊடாக அந்த கைத்தொலைபேசியின் ஊடாக வருகின்ற தாக்கங்கள் அதிகரிக்க மன அழுத்தமோ அல்லது இது போன்ற இதனால் எதிர்மறையான தாக்கங்கள் வருவதற்கு காரணமாக அமைகிறது. கண்டிப்பாக வந்து இந்த கண் பார்வை வந்து போயிடும் அப்படின்னு கூட சொன்னீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இந்த ப்ளூ ஸ்க்ரீன் அப்படின்னு ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து வந்திருக்குது. 20 மினிட்ஸ்க்கு அந்த ப்ளூ ஸ்க்ரீனை நாங்கள் உற்று நோக்கி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண் பார்வை கண்டிப்பாக கிடும். அதை வந்து தடுக்கக்கூடிய வழிமுறைகள் எதுவும் இருக்கா? உண்மையில் அதான் இந்த 20-20-20ன்னு சொல்கிற அந்த தியரி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் விஷன் சிண்ட்ரோம்னு சொல்கிறது, அந்த டிஜிட்டல் திரையினால் ஏற்படுகின்ற தாக்கத்தை குறைப்பதற்காகத்தான் அந்த விதிமுறையை நாங்கள் இன்று நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே குறைந்தது அதாவது 20 நிமிடம் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் கல்விக்காக பயன்படுத்துகிறார்கள் அல்லது வேறு தேவைகளுக்காக ஸ்மார்ட் ஃபோன் டிஜிட்டல் ஸ்க்ரீனை பயன்படுத்துகிறார்கள். அப்படியாக இருந்தால் 20 நிமிடத்துக்கு கூடுதலாக பாவிக்கக்கூடாது. 20 நிமிடத்துக்கு கூடுதலாக பாவித்தால் நீங்கள் கேட்ட அந்த கண் பார்வை பாதிப்பு ஏற்படுவது போல ஏனைய தாக்கங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக 20 நிமிடத்துக்கு ஒரு முறையாவது 20 அடி தூரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறைந்தது 20 வினாடிகள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் இயல்பு நிலைக்கு வரும். அப்படி பார்க்காமல் தொடர்ந்து நாங்கள் அந்த கையடக்க தொலைபேசியை பாவித்து கொண்டிருந்தோமாக இருந்தால் எங்களுக்கு தெளிவின்மை ஏற்படும். பார்வையில் மட்டுமல்லாமல் கருத்து ரீதியாகவும் எங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே 20 நிமிடத்துக்கு ஒரு முறையாவது எம்மை இந்த ஸ்மார்ட் ஃபோனிலிருந்து அல்லது டிஜிட்டல் ஸ்க்ரீனிலிருந்து நாங்கள் தூர பார்க்க வேண்டிய ஒரு தேவை, அதை விடுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் ஒரு தீர்வாக இன்றைய உளவள ஆலோசகர்கள் கூறுகின்ற ஒரு தீர்வாக இருக்கிறது. கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய தீமைகள் வந்து எங்களோட வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மட்டும் இல்லாமல் வந்து இப்படி வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது? உண்மையிலேயே ஸ்மார்ட் ஃபோன் பாவிப்பதனூடாக இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத ஒரு சக்தியாக இருக்கிறது. அதாவது அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இப்போ முன்னமெல்லாம் நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு முதல்ல என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருந்தது. உதாரணமாக நாங்கள் ஒச் கட்டி கொண்டு தான் போக வேண்டியிருக்கும். ஆனால் இன்று அதை பார்க்க முடியும். ரேடியோவிலே தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கும் செய்திகள் எல்லாம், அதையெல்லாம் அதனுடையாக கேட்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விடயங்கள், அதாவது என்னென்ன நவீன விடயங்கள் இருக்கிறதோ அத்தனையும், அதாவது நாங்கள் ஒரு தூர பயணம் போக வேண்டுமாக இருந்தாலும் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்வதும் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஊடாக செய்யலாம். ஆகவே இன்று பேங்க், அதாவது வங்கியிலே போய் நாங்கள் எமது செயற்பாடுகளை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதை வீட்டிலிருந்தே செய்து கொள்ளலாம். இப்படி சமையல் அறைக்கு தேவையான அத்தனையும் செய்யலாம். விவசாயமாக அதுக்கு தேவையான அத்தனையும் செய்யலாம். விளையாட்டு சம்பந்தமான பிள்ளைகள் விளையாட்டு சம்பந்தமாக, உதாரணமாக செஸ் விளையாடுவது எப்படி என்று ஒரு பிள்ளைக்கு தேவைப்படுகிறது, அதில் நடைமுறைகள் எப்படி, அதனுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி என்று படிக்க வேண்டுமாக என்றால் ஸ்மார்ட் ஃபோன் ஊடாக படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விளையாட்டை எடுத்துக்கொண்டால் அப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு சுகாதார ரீதியாக ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய உடம்பை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஊடாக பல தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கல்வி கற்பதாக இருந்தால் இன்று நிறைய கல்வி ஆப்புகள் இருக்கிறது, அத்தனையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது, அதை பயன்படுத்த முடியும். ஆகவே அத்தனை விடயங்கள் மனிதனுடைய துணை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. ஒரு 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 பேரலைஸ் வந்த ஒரு மனிதருக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கையில் இருந்தால் அவருக்கு நிறைய விடயங்களை செய்யக்கூடிய சக்தியாக அதை பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு மனிதனுக்கு பதிலாக இன்னொரு சக்தியாக அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு வரும். உதாரணமாக நான் அண்மையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது, ஒரு 8ஆம் தரத்திலே படிக்கின்ற குழந்தை ஒன்று. நான் நினைக்கிறேன் கண்ணத்தொட்டை முஸ்லீம் வித்யாலயம் என்ற பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளை ஓலெவல் சாதாரண பரீட்சை எழுதி 9 ஏக்களை பெற்றிருக்கிறார்.
என்றால் அந்த பிள்ளை எப்படி படித்தது என்றால் டியூஷன் போகவில்லை, ஸ்மார்ட் ஃபோனூடாக படித்தது. அதே போன்று கொழும்பிலே ஒரு பிள்ளை படித்திருக்கிறது, அட்வான்ஸ் லெவல்லே முதலாவது ஃபஸ்ட் இயர்லே பயோசயின்ஸ். அது ஃபஸ்ட் இயர்லே எக்ஸாம் எழுதி 4 ஏக்களை பெற்றிருக்கிறது. அப்படியாக இருந்தால் இதை பாசிட்டிவாக, அதாவது அதை நன்மையான பக்கத்திலே எமக்கு அதை பாவிப்பதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நன்மையை பாவிப்பதற்கு நிர்வகிக்க வேண்டும். அந்த நிர்வகிக்கின்ற பொறுப்பை பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் எடுக்க வேண்டும். அப்படி அந்த பெற்றோர் பாதுகாவலர்கள் அந்த பிள்ளையினுடைய அந்த கை தொலைபேசியுடைய நிர்வகிப்பை இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த பிள்ளை வழிகட்டிலே போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. ஆனால் அதை பராமரிப்பதில் தான் அந்த நன்மைகள் இருக்கிறது. ஆகவே தீமையை விட கூடுதலான நன்மை இருக்கிறது என்பதை மறைக்க முடியாத உண்மை. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏதாச்சும் அது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதா இருந்தாலோ இல்லாட்டினா வந்து ஒரு நண்பரை நாங்கள் பார்க்குறதா இருந்தாலோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களூடாக தான் நாங்கள் வந்து போகக்கூடியதாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சமூக வலைத்தளங்கள்னால நிறைய விஷயங்கள், அதாவது வந்து பிரச்சனைகள் தான் வந்து உருவாகிட்டு இருக்குது. இப்போ வந்து தாம்பத்திய, அதாவது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு இடையில உள்ள உறவாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து ஒரு தம்பி தங்கைகளுக்கு உள்ள உறவாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களுக்கு இடையில உள்ள உறவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்லே வந்து ஒரு முடிவடைகிற ஒரு சூழ்நிலையாக வந்து மாறிட்டு இல்லையா? ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? ஆம், உண்மையிலேயே சமூக வலைத்தளங்கள் ஒரு நன்மையை கருதிதான் அதை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அதை பயன்படுத்துகின்ற முறை மிகவும் நீங்கள் கேட்டது போன்று ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் ஊடாக உறவுகள் உருவானதை விட உறவுகள் பிரிந்தது தான் கூடுதலாக இருக்கிறது. அதாவது உருவாக்கப்பட்ட உறவு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத உறவுகள் உருவாவதன் காரணமாக உண்மையான உறவுகள், பெற்றோரை பிரிந்த பிள்ளைகள், தன்னுடைய கணவனை பிரிந்த மனைவிகள் அல்லது மனைவியை பிரிந்த கணவர்கள், இப்படி அந்த உறவு முறையிலே பாரிய தாக்கத்தை இந்த வலைத்தளங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை எங்களால் மறுக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகளுடைய உண்மை தன்மையையும் அதன் தாக்கத்தையும் இன்றைய சமூகம் புரிந்திருக்கிறது என்று கூறுவது குறைவு, அதாவது கூற முடியாத நிலை இருக்குது. ஏனென்றால் அங்கு வலைத்தளங்களிலே வருகின்ற தகவல்கள், கூடுதலான தகவல்கள் சோடிக்கப்பட்ட தகவல்கள், அதற்கென்று தயாரிக்கப்பட்ட விடயங்கள். முன்னையெல்லாம் நாங்கள் ஒரு காரியத்துக்கு போவதாக இருந்தால் எங்களை வீடியோ பண்ணுங்க என்று சொல்லி செய்கிறதில்லை. நாங்கள் இப்போது வீட்டில் இருக்கின்ற அல்லது எங்கு ஒரு உணவகத்துக்கு சென்றாலும் அதை அப்படியே நாங்கள் வீடியோ பண்ணி காட்டுகின்றோம். அதை நாங்கள் எடிட் பண்ணியும் அதை கூடுதலாக சேர்த்து அலங்கரித்து வலைத்தளங்களிலே பதிவேடுகள் செய்து நாங்கள் அதன் ஊடாக சில தகாத எதிர்பார்ப்புகளை, அதாவது உறவுகளை எதிர்பார்க்கின்றோம். அதன் ஊடாக குடும்பங்களிலே பெரும் தாக்கங்கள் ஏற்படுகிறது, பிளவுகள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. முன்னமெல்லாம் இருந்த அந்த சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை முழுமையாக இழக்கின்ற அல்லது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்போது அதனூடாக நாங்கள் காண்கிறோம். கண்டிப்பாக வந்து இப்போ விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சிறுவர்கள், அதாவது வந்து இந்த 13 வயது உடையவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு சமூக வலைத்தளம் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து மனசோர்வாக இருக்குது, நான் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போக போகிறேன், எனக்கு வந்து வாழவே வந்து பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. தனது நண்பர்கள்கிட்டயோ இல்லை தனது பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலியமாக வந்து அவங்க வந்து கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தற்கொலைகள் நடந்திருக்க சம்பவங்களும் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்டஸை வச்சுட்டு தற்கொலைகள் நடந்திருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து தகவல்களை பரிமாறுறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஒரு நண்பர்கள்கிட்டயோ இல்லாட்டினா வந்து பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லாட்டினா வந்து வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டயோ வந்து ஷேர் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன?
உண்மையிலேயே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நவீன பிரச்சனை. அது ஒரு மாஃபியாவாகத்தான் இருக்கிறது. உங்கள் கேள்வியிலே அதுக்கு பதிலும் இருக்கிறது. உதாரணமாக, பெற்றோரிடம் யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் தன் ஆதங்கங்களை சொல்லாமல் ஸ்டேட்டஸ் மூலமாக சொல்வதாக இருந்தால் அதிலே விளங்குகிறது அது ஒரு நடிப்பும் அல்லது பிழையான எதிர்பார்ப்புண்டை எதிர்பார்த்து அந்த ஸ்டேட்டஸை பதிவிடுகிறார்கள். ஆகவே உதாரணமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லே வருகின்ற 190% ஸ்டேட்டஸ் பெரிதுபடுத்தியும் வேறு அதாவது உறவுகளை இடம் கூற வேண்டியவர்களிடம் கூறாமல் வேறு உறவுகளை எதிர்பார்ப்பது தான் அதிலே உண்மை. அப்படியான எதிர்பார்ப்பு தான் அதில் இருக்கிறது. ஆகவே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்பியவர்கள் நிறைய தற்கொலைக்கும் அல்லது ஏமாற்றங்களுக்கும் அல்லது மானபங்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதை உண்மை என்று நாங்கள் நம்பக்கூடாது. அதிலே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லே ஒரு நிகழ்ச்சியாக ஒரு எக்ஸிபிஷன் சம்பந்தமாக கூறுகிறார்கள் என்றால் அதிலே இருக்குது. ஒரு பழைய மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள், அதற்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லுவார். அதை எதற்காக அந்த ஸ்டேட்டஸ் போடுகிறார்கள்? உதாரணமாக நீங்கள் சொல்வது மனசோர்வு சம்பந்தமாக போடுவதாக இருந்தால் உண்மையிலேயே கௌரவமானவர்கள், நல்லவர்கள், நல்ல குடும்ப சூழ்நிலையிலே வந்தவர்கள் தன்னுடைய குடும்ப நிலைமைகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தெரிவுபடுத்துவதை விரும்ப மாட்டார்கள். அது ஒழுக்கமும் அல்ல. ஒரு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஒரு தேவையான ஒரு காரியத்தை ஸ்டேட்டஸ் மூலமாக சொல்வது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் 190% ஸ்டேட்டஸ் வருவது தன்னுடைய மன உளைச்சலை வெளிப்படுத்துகின்ற ஸ்டேட்டஸாக தான் இருக்கிறது. உதாரணமாக, பக்தியே இல்லாத ஒருவர் பக்தியான ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த ஸ்டேட்டஸ்களை போடுவார்கள். கலாச்சாரமே இல்லாத ஒருவர் தான் ஒரு சிறந்த கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர் என்று அவரை அழகுபடுத்தி மெழுகூட்டி அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போடுவார்கள். இதன் ஊடாக அது ஏமாற்று விற்றையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய அது ஒரு பொருத்தமான ஒழுக்கமான ஒரு நல்ல நடைமுறை என்று கூற முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இவ்வளோ வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைனுddin அவர்கள் வந்து நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து முன்னைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பரீட்சைக்கு போகணும்னா ஏதாச்சும் ஒரு நல்லா வந்து ஸ்டடி பண்ணுவோம். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் தலையில் வாங்கிட்டு இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களுமே இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக ஒரு குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக இந்த ஹோம்ஒர்க் தான் செஞ்சுட்டு வரணும், கட்டாயம் இந்த ஹோம்ஒர்க் வந்து செஞ்சுட்டு வரல அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வந்து போட்டுடுறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? உண்மையிலேயே ஆசிரியர்களை பற்றி பிழை கூற நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிற காரணத்தினால் இந்த நடைமுறை சிக்கல் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நானும் எனக்கும் சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர்களுடைய வாட்ஸ்அப் செய்திகளை நான் பார்க்கிறேன். இரவு 12 மணிக்கு போடுகிறார்கள், நாளை இதை செய்து வர வேண்டும். நான் ஆசிரியர் என்பதனால் அதன் பின்னோக்கம் எனக்கு தெரியும். ஏனென்றால் இவர் அந்த ஆசிரியருக்கு அவரை மேற்பார்வை செய்பவர்களுக்கு காட்ட வேண்டும், நான் பிள்ளைகளுடைய சிலபஸை கவர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த ஹோம்ஒர்க்கை செய்வது பெற்றோர், பிள்ளை அல்ல. இது பிள்ளைகளுக்கு செய்கின்ற அல்லது ஆசிரியர் துறைக்கு செய்கின்ற ஒரு நன்மையான காரியமாக நாங்கள் கருத முடியாது. வாட்ஸ்அப்பிலே அனுப்பலாம், அனுப்பக்கூடாது என்றில்லை. அதற்குரிய காலம், அதற்குரிய பொருளாதார வசதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், பிரிண்ட் அவுட் இருக்கக்கூடிய வசதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் காலத்தின் அடிப்படையிலே அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக அனுப்புவது பிழை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆசிரியர்களும் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்பவர்கள் தானே, அவர்களுக்கு இது சாத்தியமா இல்லையா என்று அவர்கள் அதை நிச்சயமாக கருத்தில் கொண்டு தான் அனுப்ப வேண்டும். நிறைய எனக்கு கூட வந்திருக்கிறது, எனது பிள்ளைகள் சம்பந்தமாக பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாத நேரத்திலே அந்த வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்கும்.
அப்படியாக இருந்தால் ஆசிரியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஆசிரியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதனால் அமைதியாக இருந்து நாங்களே அந்த வீட்டு வேலைகளை செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகுகிறோம் பொதுவாக. இது எனக்கு மட்டுமல்ல, இன்று சமூகத்தில் இருக்கின்ற ஒரு நடைமுறை பிரச்சினை. இதை ஆசிரியர்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து இந்த வாட்ஸ்அப் ஊடாக தன்னுடைய பாட விதானங்களை அனுப்புவதை சாத்தியம் அசாத்தியம் தன்னுடைய கடமையை செய்துவிட்டேன் என்று தனக்கு மேலால் இருப்ப மேல் அதிகாரிகளுக்கு சொல்வதை விட எனது பிள்ளைகளுக்கு நான் உரிய பாடத்தை சரியான வேலையிலே கற்பித்தேன், அதை தெளிவுபடுத்தினேன், அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் என்ற மன நிம்மதியை மன ஆறுதலை அவர்கள் பெறுவாராக இருந்தால் எல்லா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு இருக்கும். இல்லாவிட்டால் மன உளைச்சலோடு தான் பெற்றோர்கள் இருப்பார்கள் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி வந்து சிறுவர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் இது மூலியமாக இருக்கட்டும், இல்லாட்டினா அந்த ஜூம் தொழில்நுட்ப மூலியமாக இருக்கட்டும், அது மூலியமாக வந்து இந்த மீட்டிங் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அதிலே வந்து பரீட்சைகள் வந்து செய்து இப்படி வந்து சிறுவர்கள் வந்து பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இப்போ வந்து உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சொல்லப்போனால் ஸ்மார்ட் ஃபோன் வசதியினால் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? உண்மையிலே ஸ்மார்ட் ஃபோனூடாக சிறுவர்கள் என்றால் அதிலே பல வயதினர்கள் இருக்கிறார்கள். டீனேஜ், அதாவது அவங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தான் பெரும் பாதிப்புகள் இருக்கிறது. இந்த குரூப்புகளை உருவாக்கி கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதனால் பெற்றோருக்கு தெரியாமல் தான் கூடுதலான விடயங்கள் அங்கு நடைபெறுகிறது. இதனூடாக கலாச்சார சீரழிவு, அந்த பிள்ளைக்குரிய சரியான பாதுகாப்பு இடம்பெறாதது, அந்த பிள்ளையினுடைய அந்த நோக்கம் பிள்ளையாக அமைந்துவிடும், பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு உரிய பிள்ளையாக அது இருக்காது. இப்படி பல சிக்கல்களை உருவாக்கக்கூடிய, நடைமுறையிலே பல சிக்கல்களை உருவாக்கக்கூடியதாகத்தான் அது அமையுமே ஒழிய நன்மை அதிலே குறைவாகத்தான் இருக்கும். அது அந்த பிள்ளைகளை நீங்கள் கேட்டது போல குரூப்புகளை உருவாக்கி கொண்டு அவர்கள் பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலே பொருத்தமானதா என்று பார்த்தால் பெற்றோர்கள் கூட செய்யாத காரியங்களை அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நாங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நன்மையை வந்து தராது. அதோட மட்டும் இல்லாமல் வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வந்து பெற்றோர்களுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை கொடுப்பீங்க? உண்மையிலேயே குடும்ப கட்டமைப்பு என்கின்ற போது பெற்றோர் பிள்ளைகள் தான் முக்கியமான பாத்திரம். அங்கே பெற்றோர்கள் இந்த கையடக்க தொலைபேசியின் ஊடாக அதிலே மூழ்கி விட்டார்களாக இருந்தால், அவர்களுக்கே நிர்வகிக்க முடியாத அளவுக்கு கவனத்தை முழுமையாக அதன் மீது செலுத்தி இருந்தார்களாக இருந்தால், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை பெற்றோர் என்ற வகையிலே செய்ய வேண்டிய பங்களிப்பு, உதாரணமாக அதன் பாதுகாப்பு, உணவு வழங்குதல், அதனுடைய உடல்நிலை, இப்படியான பல பங்களிப்புகள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள். அவை பிள்ளை எப்போவுமே தங்கி வாழக்கூடியது தானே. அவை அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே இவ்வாறான அந்த தொடர்பிலே பெரும் தாக்கத்தை செலுத்தும். உதாரணமாக பிள்ளைக்கு முதலாவது பாதுகாப்பு. பெற்றோர் இந்த கையடக்க தொலைபேசியிலே கூடுதலான ஈடுபாட்டில் இருக்கின்ற போது அவர்களுடைய கவனம் உணர்வுபூர்வமாக ஒரு 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 சப்ஜெக்டிலே தான் இருக்கும், ஒரு விடயத்திலே தான் இருக்கும். பிள்ளை என்ன நடக்கிறது என்று தெரியாது. உதாரணமாக நகரத்திலே வாழுகின்ற பிள்ளை குடும்பமாக இருக்கலாம், அல்லது கிராமத்திலே வாழுகின்ற குடும்பமாக இருக்கலாம். நாங்கள் இதை ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். உதாரணமாக கிராமத்திலே வாழுகின்ற ஒரு பிள்ளையாக இருந்தால், ஒரு குடும்பமாக இருந்தால், பொதுவாக கிராமத்திலே பெரும் வளவுகள் தான் இருக்கும். வீடுகள் எல்லாம் திறந்து அங்கே கிணறுகள் இருக்கும். அதே போல் மிருகங்கள்
வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே பெற்றோர் அந்த பிள்ளையை கவனிக்காத நேரத்தில் பெற்றோர் இந்த கையடக்க தொலைபேசியிலே மூழ்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளை தன்னிச்சையாக செயற்படுகிறது. அந்த வகையில் கிணற்றிலே விழுந்து இறந்த குழந்தைகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஊடகங்கள் ஊடாக. அது மட்டுமல்லாமல் நாய் போன்ற மிருகங்களினால் தாக்கப்பட்டு இறந்த பிள்ளைகளை நாங்கள் வலைத்தள ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். அப்படி கூறுவதாக இருந்தால் அது விஷத்தை உட்கொண்டிருக்கும் அதனுடைய அந்த அறியாமையின் காரணத்தினாலே. ஆகவே அதை கவனிக்காத காரணத்தினாலே அது தன்னிச்சையாக செயற்பட்டு தனக்கே தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே இருப்பது தான் அநேகமான நாங்கள் காணுகின்ற நடைமுறை சிக்கல்கள். அதேபோன்று நகரங்களிலே இருக்கின்ற பெற்றோர்கள், உதாரணமாக நகரங்களிலே வளவுகள் என்று சொல்வதை விட வீடுகளுக்கு மதில்கள் போடப்பட்டிருக்கும், அது லொக் பண்ணப்பட்டிருக்கும். அதிலே பாத்ரூம்லேயே பிரச்சனை வர, குளியலிலே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று கரண்டால் மின்சாரத்தினால் பாதிப்பு ஏற்பட மின்சார உபகரணங்கள் இருக்கிறது, அதனால் பாதிப்பு ஏற்பட காரணமாக அமையும். அல்லது தன்னுடைய பிள்ளையினுடைய உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், பெற்றோர் அதிலே கூடுதலான கவனம் செலுத்தினால். ஆகவே பெற்றோர் அந்த விடயத்திலே நிதானமாக கையாள வேண்டும். அதாவது தான் ஒரு பொறுப்புதாரி, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, மனைவி இருக்கிறார், அல்லது மனைவி நினைக்க வேண்டும், கணவன் இருக்கிறார், நான் ஒரு பொறுப்புக்குரியவர், என்னுடைய இந்த நிமிடத்தினுடைய பொறுப்பு இதுதான். ஆகவே அந்த பொறுப்போடு அவர்கள் நிதானமாக இதை கையடக்க தொலைபேசியை கையாள முடியுமாக இருந்தால் அது வெறுமனே ஒரு வாழ்க்கை அல்ல, அதுதான் வாழ்க்கை என்று வாழ்வதனால்தான் பிரச்சனைகள் கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று ஒரு சிலருடைய வாழ்க்கையே கையடக்க தொலைபேசி தான். நாங்கள் உதாரணமாக அதை சொல்வதாக இருந்தால், ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது நேரடியாக பார்த்தால் அவருடைய இந்த கையடக்க தொலைபேசியிலே வருகின்ற நிறத்தை விட நேரடியாக பார்க்கின்ற போது நிறம் மாறியிருக்கும். அவர் வித்தியாசமான இவரா நான் அந்த கையடக்க தொலைபேசியிலே பார்த்தவர் என்ற மாதிரியான செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆகவே அந்த சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பெற்றோர்கள் நிதானமான போக்கிலே இதுதான் வாழ்க்கை என்று இல்லாமல், இது ஒரு உபகரணம் தானே ஒழிய, உதாரணமாக ஏணி ஒன்று இருக்கிறது மேலே போவதற்கு, அதுபோல் இது ஒரு தன்னுடைய காரியங்களை செய்வதற்கான ஒரு உபகரணம், ஒரு டூல்ஸ் என்று தான் பாவிக்க வேண்டுமே ஒழிய, இதை நாங்கள் முழுமையான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள் நிச்சயமாக பாதிப்பிலே தான் இது முடிவடையும், நன்மையிலே முடிவடைவதற்குரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஃபோனில் வந்து ஒரு மணப்பெண்ணையோ இல்லாட்டினா வந்து ஒரு கேர்ளையோ நாங்கள் பார்க்குற நேரத்தில் அந்த ஒரு உடல் நிறத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்து நேரடியாக போயிட்டு பார்க்கும்போது இதுதான் அந்த பெண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு வேலைக்கு போகிறேன், இல்லாட்டினா நான் ஒரு விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா தனது பெற்றோர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த சமூக வலைத்தளங்களில் போயிட்டு பதிவிடுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்ச உடனே அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து அந்த நேரடியாக இருக்கிறவங்களுக்கு வந்து குட் மார்னிங் சொல்கிறாங்க இல்லையோ, ஒரு வாட்ஸ்அப் மூலியமோ இல்லாட்டினா வேறொரு சமூக வலைத்தளங்கள் மூலியமோ வந்து ஒரு குட் மார்னிங்கை சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், இல்லாட்டினா வந்து என்ன நானே வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா முதல்ல வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜிம்மே போக தொடங்குறாங்க. இப்படி வந்து இந்த ஃபோன் மூலியமாகவே நிறைய அடிக்ஷன் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் இப்படி வந்து நான் பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து ஒரு தியரியும் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் அடிக்ஷனை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது அது பல வகையாக பிரிக்கலாம். ஃபோன் எடிக்ஷன், அதாவது இந்த கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாகுவது என்பது உண்மையிலேயே இந்த காலகட்டத்திலே
ஊடகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒரு சிலர். அதாவது ஒரு ஏமாத்து வித்தையாக தன்னிடம் இல்லாததை இருப்பதாக காட்டுவதற்கான ஊடகமாக அதை பயன்படுத்துவது மட்டுமின்றி எது அவரிடம் இல்லையோ அது அவரிடம் இருப்பதாக காட்டுகின்ற ஒரு ஊடகமாகத்தான் இந்த கையடக்க தொலைபேசி அமைந்திருக்கிறது. உதாரணமாக எது தன்னிடம் இல்லை, உதாரணமாக நீங்கள் சொன்னது போன்று அந்த தன்னுடைய உடல்நிலையிலே அழகு என்பதனை தான் உணர்கிறால். நான் நிறத்திலே குறைந்தவர் அல்லது இப்படியான நிறத்திலே இருக்க வேண்டும், ஆகவே நான் இந்த நிறத்தில் இருக்கிறேன் என்று என்னை இப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு தன்னை தயார்படுத்தி அவர்கள் ஒரு பிழையான தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பயன்படுத்துகிறார்கள். ஆக இதில் உண்மையானவர்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை, உண்மையானவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக சமூக அமைப்புகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த சமூக அமைப்புகள் ஒரு விடயத்தை, கருத்தை இதன் ஊடாக, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஊடாக அல்லது வலைத்தளங்கள் ஊடாக, சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளிப்படுத்துவதாக இருந்தால் அதிலே உண்மைத்தன்மை இருக்கிறது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகள் அல்லது அவர்களுடைய உருவ அமைப்புகளை பற்றி அல்லது தன்னுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால் அதை நாங்கள் மறுபரிசீலனை செய்துதான் நம்ப வேண்டுமே ஒழிய அதை நம்புவது இவர்களிடம்தான் பிழை இருக்கிறது. ஏனென்றால் இதை சொல்லக்கூடாததை ஏன் இவர் சொல்கிறார், வெளியே சொல்லக்கூடாத விடயங்களை ஏன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலம் அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலம் வெளியே கொண்டு வருகிறார் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை என்று பார்க்கின்ற போது அதிலே உண்மையிலே பிழையானதை இவர் கொண்டு வருகிறார் என்பதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு மகனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் உள்ள உறவு வந்து முறிஞ்சு போகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் உள்ள அந்த உறவு வந்து முடிஞ்சு போகுது. நண்பர்களுக்கு இடையிலே வந்து இந்த வெளியில் போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்படியே வந்து முடிவடைஞ்சிருது இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? இந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து மகன், இல்லாட்டினா வந்து உறவினர்களாக இருக்கட்டும், மற்றொரு உறவினர்களாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து நண்பர்களாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் ஃபோன் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் உங்களுடைய கருத்து, உங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? உண்மையிலேயே பெற்றோர் நிச்சயமாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் கூறியது போன்று பெற்றோர் இந்த கையடக்க தொலைபேசியில் ஊடாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதை ஒரு ஊடகமாக அல்லது ஒரு டூலாக, அதாவது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதை ஒழிய அதை முழுமையான வாழ்க்கை வழிகாட்டியாக மாற்றிக்கொள்ளக்கூடாது, அதிலே தங்கி வாழக்கூடாது. ஆக பெற்றோர் அதை தன்னுடைய குடும்பத்திலே எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது, அதில் என்னென்ன ஆப்புகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற அத்தனை விடயங்களையும் பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் நேரத்தை இதற்காக ஒதுக்க வேண்டும். குடும்பத்திலே பிள்ளைகள் கையடக்க தொலைபேசி பாவிக்கக்கூடாது என்றால் நாகரிகமான பெற்றோராக பிள்ளைகள் கருதாது. பெற்றோர் இல்லாத நேரத்திலே அது பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் பெற்றோரே உளவியல் ரீதியாக அந்த பிள்ளையை அணுக வேண்டும். நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பாவிப்பதே தவறில்லை, அதற்கு இன்னென்ன விடயங்கள் தான் பாவிக்க வேண்டும். பெற்றோருக்கு முன்னிலையிலே பாவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அதாவது லைப்ரரி ஒன்று இருக்கிறது, லைப்ரரியிலே புத்தகம் வாசிப்பது போன்று நான் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறேன், என்னுடைய பிள்ளையும் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறது. இந்த நேரத்தில் தான் பாவிக்கிறது, இப்படித்தான் பாவிக்கிறது, இந்த விடயத்தை தான் பாவிக்கிறது என்று அந்த பெற்றோர் வழிகாட்ட முடியுமாக இருந்தால், நேர முகாமைத்துவம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியுமாக இருந்தால் பல சிக்கல்கள் இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ளால் ஏற்படுகின்ற, அதாவது கையடக்க தொலைபேசியின் ஊடாக குடும்ப கட்டமைப்பிலே வருகின்ற பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வாக அமையும். உண்மையிலேயே இந்த கையடக்க தொலைபேசி ஒரு அத்தியாவசியமானது.
குழந்தைகளுக்கும் பாவிக்கக்கூடியது, பெற்றோரும் பாவிக்கக்கூடியது, பாவிக்க தெரிந்திருக்க வேண்டும், அதன் நேரமும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது உணவு உண்ணுகின்ற நேரத்திலே பாவிக்கக்கூடாது, பாத்ரூம்லே பாவிக்கக்கூடாது, சமையல் அறையிலே பாவிக்கக்கூடாது. இது ஏன் கூடாது என்பதனை பெற்றோர் சொல்லக்கூடியதாகும். இது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது இந்த கையடக்க தொலைபேசியை பாவிக்கின்றோம் என்ற ஒரு நேர முகாமைத்துவத்தை இதற்காக அமைத்து கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப கட்டமைப்புக்குள்ளால் வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத விடயத்துக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படி வந்து உணவுக்கு மட்டுமில்லை இந்த மாதிரியான விஷயத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தகவலை வந்து தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினோடாக அதிதி பகுதியில் வந்து உளவள ஆலோசகர் மற்றும் ILTS விரிவுரையாளர் ஹைடுனின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நன்றி.